வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்மளுடைய பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு அஃபிஷியலாக டே 1 வீட்டுக்குள்ள அண்டு ஹோஸ்ட் மட்டுமே புதுசு இல்லை, அதை தாண்டி முத நாளே வந்து ஒரு பீதியை கிளப்பணும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு குண்டு தூக்கி போட்டு போனாங்க இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸில் ஒரு ஆளை எலிமினேட் பண்ண போகிறோம், எவிக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னைக்கு முத நாளே நடந்துருச்சு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பரபரப்பாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த கண்டென்ட்டவே ஒரு 2 நாள் எபிசோடாக ஜவு முட்டாய் மாதிரி இழுத்து கொண்டு போயெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். பட் சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ்ன்னு சொன்ன மாதிரி அந்த ஒரே எபிசோட்லேயே அந்த விஷயத்த வந்து காமிச்சு முடிச்சுட்டாங்க இன்னைக்கு. அண்ட் என்னதான் வந்து ஒரு பக்கம் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சாலுமே, நம்ம தமிழ்குமரன் அவர் சொன்னாலும் தப்பு இல்லை, அவ்வளோ அழகாக தமிழ் பேசுறாரு. முத்துக்குமரன் சொன்ன மாதிரி வந்து ஒரு அநீதி தான் இது. அநீதி எவ்வளோ அழகான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபெக்டான வேர்டு பார்த்தீங்களா, இதுதான் தமிழோட அழகே. ஸோ நம்ம முத்துக்குமரன் சொன்ன மாதிரி 24 மணி நேரத்தில் ஒருவரை ஆராய்ந்து வெளியேற்றுவது என்பது அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே வந்து உண்மையாகவே ஒரு அநீதியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இந்த அநீதி என்கிற அந்த புதக்குழியில் தள்ளப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட கடைக்குட்டி அப்படின்னு எல்லாருமே உசுப்பேத்தி அந்த குழிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டது வந்து நம்ம சாச்சனாவை. நம்ம சாச்சனான்னு சொல்கிறதுக்கு ஒரு 40 நாளாக உள்ளே இருந்திருக்கணும், ஒரே நாள் அமுச்சு விட்டாங்க. ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா அப்பா மகள்ன்ற பாச போராட்டம் அதெல்லாம் நடந்துச்சு ஸ்டேஜில். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பேர் வந்து மகாராஜா சாதாரண ஒரு ஹிட் இல்லை, பயங்கரமான ஒரு பெரிய ஹிட் இல்லையா. ஸோ நிறைய குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இருந்த அந்த ஒரு படத்தில் வந்து அந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகள் நடித்த பொண்ணு பிக் பாஸ் வந்திருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி பல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து அவரோட காத்திருந்த ஒரு கண்டஸ்டண்ட்டை ஒரே நாள் அமுச்சு விட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உள்ள நேற்று வந்ததுக்கு அப்புறமே வந்து என்ன சொல்கிறது, பகலில் கழுகு மாதிரியும் இரவில் ஆந்த மாதிரியும் எல்லா கண்டஸ்டன்ஸும் 18 பேருமே வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. என்னென்னா 24 ஹவர்ஸில் ஏதாவது ஒரு நொட்டம் குறை இல்லாதது பொல்லாது இல்லாட்டி முன் விரோதம், இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் வெளியே நடந்தது, அது உறவு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அது நல்ல உறவாகவும் இருக்கலாம், அதாவது கெட்ட உறவாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது விரோதமாக இருக்கலாம், இல்லை நம்ம அருண் சொன்ன மாதிரி அவர் வெளியே ப்ரொடியூசரு, நாங்கள்லாம் பாவம் ஏழைங்க ஆக்ட்ரஸ்ஸு, நாங்கள்லாம் இங்கே சாதிச்சுட்டு அவர் காலில் போய் விழுந்து சான்ஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நோண்டி யோசிச்சு வச்சு ரெடியாக இருப்பாங்க எல்லாருமே, எதடா சொல்லி வெளியேற்றலான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ இந்த பொண்ணு வந்து பார்க்குறதுக்கும் அந்த படத்தில் பார்த்து நம்ம பழகுறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன பொண்ணுன்ற ஒரு இமேஜ் உருவாகிடுச்சு. இருந்தாலுமே 21 வயசு. இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லணும்னா இப்போ யாஷிகா மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசு பிக் பாஸ் வந்தப்போ. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, மற்ற விஷயங்கள் நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அந்த கேம் விளாண்ட விதத்தில் ஒரு மெச்சூரிட்டி ப்ளஸ் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் அந்த இன்வால்வ் பண்ணி அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா யாருமே 18 வயசு நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து 21 வயசு. ஸோ வந்து நம்ம உடனே வந்து பாவம் சின்ன பொண்ணுன்ற அந்த ஒரு ஜோனில் வந்து தள்ளி விட்டு பேச வேணாம். எடுத்தோடனே நிறைய பேர் அந்த விஷயம் பண்ணுவாங்க. எப்படி ரவீந்தர் சாரை வந்து சொல்கிறதுக்கு காரணமே இருக்காது, ஆனால் அவர் உருவத்தையும் அதாவது உலகத்துலேயே ரொம்ப நல்லவங்கெல்லாம் வந்து பிக் பாஸில் முதல் 2-3 வாரத்தில் இருப்பாங்க. சில பேர் 100 நாள் வரைக்கும் நடிச்செல்லாம் கப்பு வாங்கியிருக்காங்க. நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னமோ பாவம் அவர் என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுற போகிறாரு, அவருக்கு அடிபட்டுற போகுது, அவருக்கு ரொம்ப வேர்க்குது, அவர் ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது, மூச்சு கூட பலமாக விடுறாரு பாருங்களேன், என்னால் அதை பார்த்து மனசு தாங்க முடியல, தயவு செஞ்சு அவர் வெளியே அனுப்பிச்சிருங்க, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க உள்ள. ஸோ அது மாதிரி தான் வந்து இன்னைக்கு குத்துறதை குத்திட்டு சின்ன பொண்ணு வளர்கிற பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உள்ள வடை சுட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஃபேக்ட் என்னன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்கவுங்க கேமை ஒரு மாதிரி லைட்டாக முதல் நாள்லேயே வந்து நாமினேஷன்ற ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால, அதுவும் 24 ஹவர்ஸ் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு எவிக்ஷன் நடந்ததுனால யார் என்ன யோசிக்கிறான்றதை இப்போயே ஸ்டடி பண்ண முடிஞ்ச அளவு. ஸோ நம்ம முத்துக்குமரன் சொன்ன மாதிரி அநீதி அந்த டாபிக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நீ உள்ள 24 ஹவர்ஸ் இருக்கிறதுக்கு உன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு நீ என்ன சொல்லுவ, நீ வந்து என்ன பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கருத்து கேட்டுக்கிட்டாங்க. அதில் ரஞ்சித் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய அவுடேட்டடான அந்து போன ரீலு, அதாவது நான் வாழ்க்கையில் வந்து தனியாக தான் வளர்ந்தேன், ஹாஸ்டலில் வளர்ந்தேன், தனி மரமாக இருந்தேன், குடும்பம் குட்டி குழந்தை அண்ணன் தங்கச்சி பாசம் எல்லாம் வந்து எனக்கு கிடைக்கல, அதெல்லாம் கிடைக்கும், நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன், இங்கே அந்த சொந்தங்களோட நான் உறவாடணும், அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பழைய என்ன சொல்கிறது ரொம்ப பழைய டைலாக்கு. ஸோ அதை வந்து ஆள் மேபி பழைய ஆளுன்றனால சொன்னாரா
இல்லை தெரிஞ்சே சொன்னாரா என்னன்னு தெரில, அந்த காரணத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து காமெடியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. சத்யா இந்த கோட்டா கண்டஸ்டன்ட்டு ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி ரெக்கமெண்டேஷனு, அப்புறம் ஒரே குடும்பத்துலேருந்து 2-3 பேர் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக வர்றது, இவங்களுக்குலாம் வந்து புதுசாக வந்து எல்லாரையுமே நம்ம வாரிசுன்னு சொல்ல முடியாது. வாரிசு ஒன்று தான், வந்துச்சு போச்சு. ஸோ அது வந்து ஆக்சுவலாகவே ரியல் லைஃப்லேயும் அது வாரிசு தான். இவர் வந்து ஹஸ்பண்ட் இல்லையா பழைய கண்டஸ்டண்ட்டுக்கு, ஸோ அது வாரிசுன்னு சொல்ல முடியாது, கோட்டா கண்டஸ்டன்ட்னு வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் ஒரு கோட்டா கண்டஸ்டண்ட்டாக இருந்துமே வந்து இவர் ஏதோ இன்கம் வச்சு இந்த விஜய் ஆண்டனியோட இன்டர்வியூ தான் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி. அது வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் மீம் டெம்ப்ளேட்டு. அவர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு பாவம் குடும்பத்தை கவனித்து குடும்பத்தை காப்பாற்றி 3 வேளை சோறு போட்டுக்கிட்டு இருந்தாராமா. அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டாராமா. ஸோ திரும்ப போனால் வீட்டில் ஏமாற்றத்தை கொடுத்துருவாங்களாம். அவர் மகனை வந்து ஃபீல் பண்ணுவாராம். எல்லாருக்கும் வீட்டில் பிள்ளைங்க இருக்குது, எல்லாருக்கும் கனவுகள் இருக்குது, எல்லாரோட அப்பாவும் எல்லாரோட அம்மாவும் பேரண்ட்ஸும் கூட பிறந்தவங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸும் சாதிக்கணுன்ற ஆசை எல்லா குடும்பத்துலேயும் தான் இருக்குது. உன் குடும்பத்தில் ஏற்கனவே உன் பொண்டாட்டி ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு போயிடுச்சு. அவங்களே வந்து ஒரு பெரிய பிரபலத்தோட பேத்தின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஃபேமிலிக்குள்ள வாய்ப்புகள் திறமை இருக்கா இல்லைன்றது அடுத்து, ஆனால் வாய்ப்புகள் உருவாக்கி நல்லா தான் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ இவர் வந்து பிக் பாஸில் கஷ்டப்பட்டு இங்கே உருண்டு பிறண்டு ஜிம்முக்கெல்லாம் போய் புல்லட்டெல்லாம் ஓட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அந்த வாய்ப்பை தேடி பிடிச்சி இங்கேருந்து சம்பாதிச்சு தான் போய் அவர் பிள்ளைங்களை காப்பாற்றணுன்ற அவசியம்லாம் இல்லை. அதனால் அவர் சொல்கிற காரணம்லாம் எனக்கு பெருசாக வந்து அதான் நேற்று அவரை பற்றி சொல்லிட்டோமே. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து பெருசாக ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இல்லை. அட போப்பா நீங்களாம் வெளியே போனால் ஃபீல் பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ரவீந்தர் வந்து அவர் ஒரு ரிவ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரை பார்க்குறப்போ யாரை சொல்கிறாரு, என்ன பேசுகிறாரு, நாமினேஷனுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ. ஏன்னா இந்த கேமவே உட்காந்து கரைச்சி குடித்த மாதிரி வெளியே உட்காந்து பேசிட்டு உள்ளே போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க உள்ளே போய் அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி பார்த்தப்போ இதை அவரை பற்றி பேசணும். எதுக்கு 24 hours நீங்கள் வெளியே போகாமல் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ வந்து அவர் இந்த மாதிரிலாம் ஃபேக்காக பேசியிருந்தால் கண்டிப்பாக சிரிப்பு வந்திருக்கும். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது டு த பாயிண்ட்டாக அடிச்சு விட்டார். அதில் ஒரு பாயிண்ட் வந்து அவர் சந்தித்த இந்த கான்ட்ரவர்சிஸ் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். பழகி பார்த்தா தான் இவன் எப்படிப்பட்டவன் தெரியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட கேரக்டரை பெருசாக காட்டுறதுக்கு வந்திருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். 3 பாயிண்ட் சொன்னார். அதில் இந்த விஷயம் வந்து நல்லா பதிவாச்சு. அண்டு நேற்று சொல்ல மறந்துட்டுன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவர் வந்து மேபி இந்த கோர்ட்டு கேஸு ஜெயிலு அதெல்லாம் வந்து என்ன உண்மையாக பொய்யா, எதுக்கு போனார், ஏன் வந்தார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நெகட்டிவிட்டிஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு இவ்வளோ பெரிய உருவம் அதை வந்து அவரே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் ஒரு விஷயம் பண்ண முடியும். அதாவது அவர் சொன்ன அந்த ஆமை முயல் கதை தான். ஸோ பிக் பாஸில் இது என்னோட யார்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி உள்ளே போயிருக்காருல்ல. ஸோ ப்ரொடியூசருன்றது இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம், ரொம்ப பெரிய சேனலில் உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு போனாருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் வாய்ப்பு கொடுத்து உள்ளே போய் இவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலான்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். ஸோ அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அவர் கல்யாணத்தில் இருந்து ரிவ்யூ பண்ணும்போதும் சரி, அவர் மனுஷனை பார்த்தாலும் சரி, அவர் கல்யாண ஃபோட்டோ வந்தப்பவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ட்ரோலு, ஒரு கேலி கிண்டல் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. இப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ள போயிருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய உருவத்தை நீ கேலி பண்ணுற, அந்த உருவத்துக்குள்ளே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கு பாரு, அதை நான் காட்டுறேன், நான் என்டர்டெயினும் பண்ணுறேன் அப்படின்ற முயற்சிக்காக அவர் போயிருக்காரு இல்லையா? முயற்சிக்காக தான் போயிருக்காரு. அவர் வந்து காந்தி, அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போயிருக்காருன்னு அந்த ஃபேக்கான பில்டப்லாம் தரல. பட் ஆனால் அந்த முயற்சி பண்ணுறாரு இல்லையா? ஸோ அதை வந்து கண்டிப்பாக பாராட்டலான்னு சொல்ல வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சில பேர் இப்போ நினைப்பீங்க என்னதான் இருந்தாலுமே நீங்கள்லாம் ஒரே ஜாதி தானே, ஒரு ரிவ்யூவர் இன்னொரு ரிவ்யூவர் விட்டு கொடுக்க மாட்டான்னு. சத்தியமாக கிடையாது. ஒரு ரிவ்யூவர் ஒரு பெரிய சேனலில் பண்ணுறாரு, ஒரு ப்ரொடியூசர்ன்ற ஒரு பக்கபலம் இதெல்லாம் வச்சுட்டு உள்ளே போயிட்டாரே அப்படின்றப்போ வந்து நமக்கெல்லாம் வந்து ஓகே தெரிஞ்சவர் போயிருக்காருன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே பொறாமை அதிகமாக இருக்கும். அவருக்கு என்னப்பா அவர் பெரிய ஆள் உள்ளே போயிட்டாரு, நம்மளை மாதிரி ஆட்கள் இல்லை. இப்போ என்ன கூட விடுங்க, நம்மளாம் வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு சைடில் ரிவ்யூ பண்ணுறோம். இதே வேலையாக சில பேர்லாம் வந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே இன்னும் அப்படின்ற ஒரு ஆசை தான் மனசுக்குள்ள. அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரவீந்தர் சாருக்கு சப்போர்ட்லாம் பண்ணுற மாதிரிலாம் இந்த சீசன் போகாது. தயவு செஞ்சு அப்படி நினச்சிடாதீங்க. இந்த இனிஷியல் அவரோட என்ட்ரி பற்றி எனக்கு இப்படி தோணுச்சு.
இன்னுமே உள்ள என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். மற்றபடி வந்து எப்பயுமே அவர் விட்டு கொடுக்காம பேசணுன்ற ஐடியாலாம் கண்டிப்பாக கிடையாது. அண்டு பிக் பாஸ் வந்து திரும்ப என்ன பண்ணாங்க, இந்த மென் வெர்சஸ் உமன், ஆண்கள் பெண்கள், அது நமக்கு பிடிக்கவே இல்லைன்றது நேற்று சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இவங்களே கூப்பிட்டு ஆண்கள் ஒரு ரூல்ஸ் போடுங்க, பெண்கள் ஒரு ரூல்ஸ் போடுங்க, அந்த ரூல் புக்கை நானே அச்சடித்து பைண்டிங் போட்டு லேபிள் ஒட்டி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எனக்கு இதிலலாம் வந்து உடன்பாடே இல்லை. பிக் பாஸ் ரூல்ஸ் அதாவது அவர் ரூல்ஸையும் கேட்டுப்பாராமா, தேவைப்பட்ட அவரே அதை மாற்றிப்பாராமா. அப்போ எதுக்கு இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே எப்பயுமே வருவாங்க, ஒரு ரூல் புக் இருக்கும், எடுத்து படிப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஆர்கானிக்காக நேச்சுரலாக யதார்த்தமாக இருக்கும் கேமு. அதில் இருக்கிற விஷயங்கள் அதுவாக நடக்கும். அதுதான் வந்து பிக் பாஸோட அழகே. இங்கே வந்து ரொம்ப வந்து ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. ஆனால் முடிஞ்சாலும் உங்களுக்குள்ளே நீங்களே ஸ்கிரிப்டை அமைச்சிக்கோங்கன்ற மாதிரி அவங்கவுங்க கையில் ஒரு விஷயத்தை கொடுத்து, நீ ஆணு, நீ பெண்ணு, நீ உனக்கு உண்டான விஷயத்த சொல்லு, நீ உனக்கு உண்டான விஷயத்த சொல்லு, நீ சமைக்கணும், நீ கக்கூஸ் கழுவணும் அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து நேச்சுரலாக வர வேண்டியதை ரொம்ப திணிச்சு பிடுங்கி எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ பிக் பாஸ்ன்ற மாதிரி தோணுது. அந்த ரூல்ஸ் எல்லாம் கூட பெருசாக நான் கவனிக்கல. நீ இவன் வாண்டுறான், ஸ்டோர் ரூம் வாண்டுறான், அது அங்கே போண்டுது இங்கே போண்டுது, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு எபிசோடு. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது எந்த நாமினேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் யாரை வெளியே அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் வந்து நாமினேஷன்றது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் யார் வெளியே போகிறான்றது இல்லை, யாரை சொல்கிறா, அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுதான் இந்த சுவாரஸ்யமான போர்ஷனே. அதனால் வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் ஒரு ஹைலைட்டுன்னு வச்சு பார்த்தா எதெல்லாம் நோட் பண்ணோன்னா, இந்த ஆர்னவ் வந்து ஹன்ஷிதாவை நாமினேட் பண்ணது. நேற்று ரிவ்யூவில் சொன்னேன், என்ன இந்த ஆர்னவ் பையன் வீடியோவில் வந்து அவன் குடும்பத்தில் ஏதோ பாம் பிளாஸ்ட்ன்ற, பாம் பிளாஸ்ட் இந்த சென்ஸ் பாம் பிளாஸ்ட் மாதிரி ஏதோ ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு, சுனாமி வந்துச்சு, அது இதுன்னு ஏதோ சொல்கிறாப்புல. அது என்ன எதாக இருந்தால் அதை செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இந்த ஹன்ஷிதா பொண்ணுக்கும் வரும்போது நிறைய நெகட்டிவிட்டி பார்த்துட்டா, ஹேட்ரட் பார்த்துட்டா, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும், இல்லை இது தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அது என்னன்னு கேட்டால், எனக்கு இந்த பிதாமகன் படத்தில் வர டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது இந்த சூர்யா வந்து ஜெயிலில் இருப்பார், அங்கே ஒரு சாமியார் மாதிரி சாமியாராக வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தின ஒருத்தனை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த கதையை கேட்டுட்டு, ஏண்டா தரிதனம் பிடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் அவ்வளோ ஹார்ஷாக வந்து நான் சொல்ல விரும்பலை. மேபி என்ன நடந்துச்சோ, என்ன இளவோ, ஆனால் கேட்குறதுக்கே கேவலமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் விஜய் டிவி பார்த்தீங்களா, நீ வா 2 பேர் உள்ளே போன்னு பிடிச்சி உள்ளே போட்டு விட்டாங்க. அதில் நம்மால் வந்து எங்கே இருந்தால் நம்மளை வந்து இந்த காரணத்தை வச்சே வெறுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு வந்தோடனே அவளை வெளியேற்றுன்னு சொல்லிட்டு இவர் அந்த மாவை வந்து நாமினேட் பண்ணுறாரு. ஸோ ஒரே கூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் முன்னுவரதமாக என்னன்னு தெரில, உள்ள விஜய் டிவிக்குள்ளேயே இருக்கிற விஜய்ஸ்குள்ளே சண்டை வர்றது வந்து சகஜம்தான். நம்ம இயல்பு வாழ்க்கையில் ரீசெண்டாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ விஷால் வந்து ஜாக்லின் நாமினேட் பண்ணுறப்போ ஜாக்லினுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த விஷால் சுனிதா 2 பேருமே ஜாக்லினை தாக்குறாங்க, பதிலுக்கு ஜாக்லின் இவங்க 2 பேரையும் தாக்குறாங்க. ஸோ இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக உள்ள தூக்கி போட்டிருக்காங்கப்பா அப்படின்றது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலுமே, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்குள்ளேயே சண்டை வர்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். அது வந்து சேனல் நல்லாவே அதை வச்சு நல்லா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த தர்ஷாவோட நாமினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சத்யாவை நாமினேட் பண்ணது, நம்ம தான் சத்யா வந்து இந்த கோட்டா கான்டெஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம்ல, ஸோ நாமினேட் பண்ணது பிடிச்சிருந்துச்சு. சொன்ன காரணம் வந்து ரொம்ப சீரியஸாலாம் இல்லை, ஏன்னு ஏதோ வந்து காதல் பரத் மாதிரி பல்ல இடிச்சுக்கிட்டே திர்றாப்புல அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு காரணம். அது உண்மைதான். சும்மா நானும் ஜிம்முக்கு போனேன், என் ஒய்ஃப் வந்து சிங்கரு, அது போயிட்டு வந்து பிக் பாஸு, அப்புறம் 2-3 வருஷம் கையில் காலில் விழுந்து எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துச்சு. புல்லட் எடுத்துகிட்டு நான் என் வீடியோவை போட்டேன், கூலர்ஸை போட்டேன், 6 பேக்கை காமிச்சேன், அப்புறம் திரும்ப நானும் பிக் பாஸ் போனேன். லைஃப்பில் சாதிக்க விரும்புகிறேன்னு கிளம்புற அவங்கெல்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சாலும் அமுச்சு விட்ருங்க வெளியே. அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த சத்யான்ற கேரக்டரு கோட்டா கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலுமே, இல்லை எனக்கு சில விஷயங்கள் இருக்குது, இந்த கேம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக என்னோட கேரக்டரை நேர்மையாகவும் ஆனஸ்டாகவும் பதிவு பண்ணி உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன், அப்புறம் நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வாழ்ந்தாப்புலனா நானே பாராட்டுவேன். நம்ம வாரிசுக்கே அப்படி தானே, நம்ம வாரிசுக்கே நான் சொல்கிறப்போ நான் வாரிசுன்னு தான் சொல்லுவேன்.
எப்போ வந்து மக்கள் மனசுலையும் என் மனசுலையும் இடம் பிடிக்கிற அன்னைக்கு நான் உன் பேரை சொல்லி பேச ஆரம்பிக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு 80 நாள் 70 நாளுக்கு மேலே அது வாரிசாகவே போயிடுச்சு கடைசி வரைக்கும். பார்ப்போம். சத்யாவோட ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் நேற்று இன்னைக்கு ரிவ்யூ பார்த்தவங்களே வந்து யோசிப்பீங்க, என்ன ரொம்ப ஹார்ஷாக இருக்கான், அப்படி என்ன பண்ணிட்டான் சத்யா ப்ளூ ஷர்ட் ஐ மீன் என்னை வந்து அப்படி என்ன பாரு அப்படின்னு யோசிக்கலாம். ஜஸ்ட்டு சில பேரை பார்த்தோன்னே அவங்க வந்த விதமும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பும் ப்ளஸ் சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, அவ்வளோதான். வேறு எப்படி இதோட ஹானஸ்ட்டாக எப்படி சொல்கிறேன்னு தெரில, பிடிக்கல, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தர்ஷா வந்து சத்யாவை சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்ம ரவீந்தர் சார் வந்து நான் சொன்ன மாதிரி ரிவ்யூவருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா என்றைக்குமே எப்பயுமே இந்த வாய்ப்போட முக்கியத்துவத்தை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துடவும் கூடாது, ரொம்ப அலட்சியப்படுத்திடவும் கூடாது, இல்லை வந்தால் வருது வராட்டி போகுதுன்ற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியோ இல்லாட்டி ஒரு சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு இந்த பங்கு பிரிக்கிற மேட்டரில் 4 பேர் இருந்தோம், அந்த 4 பேரில் நானும் இருந்தேன். ஸோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒருவேளை நாங்கள் தான் போன்ற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதே பையனாக இருந்தால் ஆர்ஷன் சொல்லியிருப்போம், நல்ல வேஷம் போடுறான் உனக்கு தேவையா வெளியே போடாடே அப்படின்னு இருப்போம். இந்த பொண்ணு மேலே என்னமோ தெரில, கோபம் வர மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து அந்த படத்தோட பாதிப்பான்னு தெரில. ஆனால் இந்த பொண்ணு தேவையில்லாமல் ஆர்வ கலரில் வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிடுச்சு தான் சொல்லணும். ஏன்னா அது நான் இப்படி சொன்னேன், அது இந்த அர்த்தத்தில் போய் சேர்ந்துருச்சு, அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறதுக்குலாம் அங்கே டைமே இல்லை. நீ வாய் விட்டியா, நம்மால் ஒருத்தர் பிடிச்சிட்டாரு, அங்கே நம்மால் ஒருத்தர் இந்த சென்ஸ் உள்ளே உட்காந்து ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காருல்ல, அவர் பிடிச்சிட்டாரு. அண்டு நான் வந்து இதை ரவீந்தர் சொன்னார் அப்படின்றத தாண்டி எனக்குமே வந்து நானாக இருந்திருந்தாலுமே அந்த விஷயத்துக்கு கோவப்பட்டிருப்பேன். ஏன்னா வாய்ப்பு யாருக்கு போகணும், அதை யார் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் இது வந்து வாழ்க்கையை மாற்றணும்னு இப்போ சத்யா மாதிரி ஆட்கள் மேலே கோவத்தை காட்டுற எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு கிடச்சி நீ உள்ளே அப்போ தான் வந்திருக்க, வெளியே ஒரு பெரிய படம் முடிச்சுட்டு ஹிட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்திருக்க. நீ 24 ஹவர்ஸில் நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு உனக்கு அவ்வளோ ஈஸியாக வாயில் வருதுன்னா அப்போ வெளியே போ, அவ்வளோதான். அமுச்சு விட்டாங்க. நீ ஒயல் கடை எப்படியும் வருவேன்னு எனக்கு தெரிஞ்சு வருவேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீ அப்படி வாயை விட்டது தப்பு. அது தெரிஞ்சு விட்டியோ தெரியாமல் விட்டியோ தப்பு. அதுவும் இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிருக்காங்கன்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அங்கே அவர் ஆரம்பிச்சு வச்சாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க. அண்டு அருண் வந்து நம்ம ரவீந்தர் சாரை வந்து இந்த மாதிரி வந்து வெளியேவே ஒரு ப்ரொடியூசரு, ஸோ இவர் வந்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தருவார், நாங்களாம் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட தான் வாய்ப்பு கேட்கணும், ஸோ இங்கேருந்து அவருக்கு பெருசாக எந்த யூஸும் இல்லை, அவருக்கு இந்த வாய்ப்பு தேவையில்லை அப்படின்னு சொன்ன பாயிண்ட் வந்து பிக் பாஸ் ஏற்றுக்கறல. ஆனால் எனக்கு என்னமோ வந்து அதில் முழுசாக உடன்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்ல தெரில. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட்டாக எனக்கு தோணுச்சு. எஸ், எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. வெளியே இருக்கிற காரணமாக இருந்தாலுமே ரவீந்தர் சார்ன்றவர் யாருன்னா வெளியே பிஹைண்ட் வுட்ஸில் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறாரு, படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பிக் பாஸில் இருக்கிற உள்ளே வர கண்டஸ்டன்ஸ் கிட்ட நிறைய பேர் கிட்ட உள்ளே போகும்போதே அவர் படங்களுக்கு புக் பண்ணிடுவார். இல்லாட்டி ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு வெளியே வந்தாங்கன்னா செக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு புக் பண்ணிடுவார். ஸோ இவரே வந்து ஒரு கிரியேட்டர் மாதிரி தான் எல்லாரையும் ஏற்றி விட்டு பார்க்குற இடத்துல தான் இருக்கார். ஸோ இவர் இங்கே என்ன பண்ண போகிறாரு, நாங்கள் விளையாண்டு லைஃப்பில் சாதிக்கிறதுக்காக வெளியே வரேன், நீங்கள் எங்களை ஏற்றி விடுங்க, நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிற ஒரு அர்த்தமாக தான் நான் அதை பார்த்தேன். அது வந்து லாஜிக்கலாக ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்தாலுமே பிக் பாஸ் அதை ஏற்றுக்கல. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற இந்த 24 ஹவர்ஸில் என்ன நோட்டீஸ் பண்ணிங்கன்ற அதை வச்சு சொல்லுங்கன்றப்போ வழக்கம் போல் அருணும் என்ன பண்ணிட்டாரு, வேறு வழி இல்லாமல் ஹெல்த்து வயசுன்னு சொல்லிட்டு உளறிட்டு போயிட்டார். பிக் பாஸும் வந்து அதுதான் இதான் எனக்கு வேணும்ட்டார். ஏன்னா அவருக்கு அதான் வேணும், எவனையாவது உரண்டு இழுக்கணும், ஹெல்த்து வயசு பாடி ஷேமிங் எதையாவது ஒரு 7.5 கூட்டி விடணும், அவனால அடிச்சுக்கிட்டு சாகணும். இந்த மாதிரி லாஜிக்கலாக ஸ்ட்ராங்காக பேசுனா ஒத்துக்க மாட்டார் பிக் பாஸ். ஸோ அது அவருக்கு அவர் பாடு. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து இந்த ஆர்னவ் பைய வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு இந்த பையன் உள்ள சுற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இது போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்னவை சொன்னது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சௌந்தர்யா சொன்ன அந்த நாமினேஷனு. ஜாக்லின் வந்து திரும்ப நம்பர் கேம் மாட்டாங்க. நிறைய பேர் ஜாக்லினுமே வந்து இப்படி தான். ஜாக்லின் எக்ஸாக்டாக என்ன ஏதுன்றது இனிமேல் தான் தெரியும். ஆனால் வந்ததுலேருந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு நியாயமான விஷயம் புரியுது. ஆனால் ரொம்ப தன்னை பற்றி
ப்ரூவ் பண்ணி தன்னை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி சிடுமூஞ்சியாகவே சுற்றிக்கிட்டு இருந்தால் அதையுமே நம்ம ஆளுங்க பிடிச்சி நோட் பண்ணி தூக்கி விட்டுருவாங்க. ரொம்ப ஈஸி சான்சஸ் இதெல்லாம். ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சாலும் தப்பு, இல்லை இந்த ஹன்ஷிதா மாதிரி தெரியாமல் பல்லடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாலும் தப்பு. இதுக்கு நடுவில் ஒரு மாதிரி ஒரு ஊம குசும்பு வேலை பண்ணணும். அதுதான் பிக் பாஸில் இருக்கிற திறமையே. ஸோ வந்து நிறைய பேர் ஜாக்லின் சொன்னதுனால ஜாக்லின் அவங்கள காப்பாற்றிக்க சாட்சனாவை சொல்லிட்டாங்க. அது வந்து அது தப்பு இல்லை, அது எல்லாருமே தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. அதில் பெரிய தப்பும் நான் பார்க்கல. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்சனா எவிக்டடுன்னு சொல்லிட்டாங்க. நடுவில் ரஞ்சித் வேற பாப்பா அது இதுன்னு குழந்தைய வந்து கொஞ்சம் மாதிரி பேசிட்டு நறுக்குன்னு அந்த குழந்தைய தொட்டியில் தூங்கிட்டு இருக்கிறப்ப கிள்ளி வச்சுட்டு போன மாதிரி சாட்சனாவை சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து கடைசியில் எலிமினேஷன் சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் எப்பயுமே வந்து ஒரு பயங்கரமான சேடிஸ்ட் இல்லையா? ஸோ உள்ளே இருக்கிற இதயங்களையெல்லாம் அப்படியே நொறுக்கி பிழிஞ்சு எடுக்கணும். அதனால் வந்து அந்த ட்ரோஃபி நேற்று உங்கள் அப்பா தானே கொடுத்தாரு, உங்கள் அப்பன்ட்டே போய் சொல்ல வெளியே அமிச்சின்ற மாதிரி அந்த ட்ரோஃபியை மவளை நீ உடச்சிட்டு தான் வெளியே போகணுன்ற மாதிரி உடைக்க வச்சு அந்த பொண்ணை துன்பப்பட வச்சு துக்கப்பட வச்சு கண்ணீரை வர வச்சு கடைசியில் அந்த பொண்ணு வந்து கோமாக தான் போன மாதிரி இருந்துச்சு. போங்கடா நீங்களும் உங்கள் கேமுன்ற மாதிரி வெளியே போயிட்டு சமாதானப்படுத்திட்டு ஏதாவது பண்ணி திரும்ப வழிகடை அமைச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. ஸோ போயிடுச்சு. எனக்கு வந்து இந்த பொண்ணோட எவிக்ஷன் எதை ஞாபகப்படுத்துச்சுன்னா, அந்த பையன் பேர் என்ன, இந்த மொத பிக் பாஸில் ஒருத்தன் வந்தானே, இந்த மாநகரம் படத்தில் செகண்ட் ஹீரோவில் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாங்க. பையன் பேர் சக்தி ஏதோ ஒரு, நீங்கள் சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறந்து போச்சு. அந்த எவிக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு வளர்ந்து வரும் நடிகர், அப்போ தான் சில படங்கள் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. இவன் டக்குன்னு உள்ளே வரான்னு நிறைய பேர் தோணுச்சு. உள்ளே போனோடனே கையை எடுத்துக்கிட்டாப்புல ஏதோ பண்ணிட்டாப்புல, ஜூலியெல்லாம் கையில் இருக்கிற ரத்தத்தையெல்லாம் வந்து ஏதோ மருந்து போட்டு அது நர்ஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது எந்த நேரத்தில் கட்டுப்பிடிச்சோ தெரில, இவரை வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. வெளியே அனுப்பலை, அவராக போகிறன்ட்டு பைத்தியம் பிடிச்சி போயிட்டாப்புல. 2 நாள்லேயே 1 வாரத்துலேயே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் 24 ஹவர்ஸில் போனோடனே இந்த பொண்ணும் இப்போ தான் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே ரொம்ப வேலை இருக்கோ அப்படின்னு நினச்சி அனுப்பிச்சிட்டாங்களோ. அப்படின்னு நினச்சலாம் அனுப்பலை, நாமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு வெளியே போனாலுமே இந்த பொண்ணுக்கு நிறையா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்சனா போனதுக்கப்புறம் நம்ம ரவீந்தர் சார் வந்து வெளியே போகிறப்போ என்கரேஜிங்காக சில விஷயங்கள் பேசினார். அதுவுமே ஒரு ரிவ்யூவர் பண்ணுற வேலை தான். எனக்கு ரவீந்தர் சார் பண்ணுற எல்லா விஷயங்களும் பார்க்குறப்போ ஆமாம்ல இதை நம்ம நோட் பண்ணுவோம்ல, நம்மளும் இதை ஹைலைட் பண்ணுவோம்ல, வெளியே போகிறப்போ நம்மளும் வந்து உள்ளே இருக்கிறப்போ நல்லா குத்திட்டு, அதான் இந்த எல்லா சீசனும் ரிவ்யூ பண்ணுறப்போ சில கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறப்போ நல்ல வாய்க்கு வந்தபடி பேசிடுவோம், வெளியே போகிறப்போ நல்லா ஆல் த பெஸ்ட் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிட்டை போட்டு விட்ருவோம். அந்த மாதிரி வந்து இவர் பிட்டை போடலை. பட் அவரோட ஏஜுக்கு மேபி ஒரு ஃபாதர் டாட்டர் மாதிரி அந்த ஒரு ஸ்தானத்தில் பார்த்தாரான்னு தெரில. ரொம்ப பாசமாக என்கரேஜிங்காக சில வேர்ட்ஸ் சொல்லி அந்த பொண்ணை வந்து வெளியே அமுச்சு விட்டாரு. அண்ட் பிக் பாஸ் குசும்ப பார்த்தீங்களா, நேற்று தான் உள்ளே அமிச்சாங்க, 24 ஹவர்ஸில் வெளியே அமிச்சிட்டாங்க. இந்த லட்சணத்தில் பிக் பாஸ் வந்து அவர் குரலில் வெளி உலக வாழ்க்கைக்கு ஆல் த பெஸ்ட்டான். ஏண்டா டேய்னோடனே போன வாட்டி எவனோ சொல்லிட்டு இருப்பானே, விஷ்ணுவா, ஏண்டா டேய் அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாறப்போகுது, கனவுகள்னாலும் நினைவாக போகுதுன்னு நினச்சி உள்ளே வந்த பொண்ணை ஒரே நாளில் வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு வெளி உலக வாழ்க்கைக்கு ஆல் த பெஸ்ட் வேறு சொல்லி அனுப்புறீங்க. ஒன்றை மாதிரி ஒரு குசும்பன் நான் பார்த்ததுன்ற மாதிரி தான் இருந்துச்சு பிக் பாஸ் வாய்ஸை கேட்டப்போ. அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து இந்த முத்துக்குமரன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருல ஏன் நாமினேட் பண்ணுறதுன்னு, அதில் எனக்குமே பெருசாக உடன்பாடு இல்லை. இந்த சென்ஸ் ஒரு மாதிரி அறவரையாக இருந்துச்சு. ஸ்ட்ராங்காக இருந்த பேசினேன், ஆனால் என்ன தான் அனுப்புகிறாங்க முடிவு பண்ணால் வெளியே போயிடுவேன்ட்டு அங்கே கட் பண்ணியிருக்கணும். உன்னை அனுப்புனா வெளியே போயிடுவியா, அப்படி வெளியே போகிறது தான் உள்ளே வந்தியா, இதுக்காகவே உன்னை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் நீ போய் சேர்ந்துட்ட, உள்ளே போய் படுத்துட்ட அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு எவ்வளோ தான் ஃபைட் பண்ணும், அவளும் பெண் தானேன்ற மாதிரி தூக்கம் வந்திருக்கும், இல்லை ஒரு கம்ஃபர்ட் தேவைப்பட்டிருக்கும், அதுவும் தப்பு இல்லை ஜாக்லின் சொல்கிற மாதிரி இல்லை நான் உள்ளே போயிட்டுன்றதுனால நான் சமாதானம்னு அர்த்தம் இல்லையே, உனக்கு அது புரியலையா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதும் வந்து கரெக்டாக தோணுச்சு. ஸோ அந்த விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வெளியே ஒரு போஸ்ட் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், அதாவது தன்னோட பொண்டாட்டி குழந்தை பிறந்து அவங்களே வந்து போய் பார்க்க தோணலை உனக்கு, நீ வேறு விஷயத்தில் பிஸியாக இருந்த, உனக்கு பிக் பாஸ் வீட்டில் ஒரே நாளில் ஒரு பொண்ணு வெளியே போயிடுச்சோடனே அந்த பொண்ணு நினச்சி நீ ஃபீல் பண்ணி அழுகிறியா, உலக நடிப்படா சாமி அப்படின்னு ஒரு விஷயம். எதுக்கு தெரியுமா, இந்த ஆறுனு அழுகிறதுக்கு.
ஸோ அந்த விஷயத்தை பார்க்குறப்போ ஒருவேளை அந்த போஸ்ட்டை பார்க்காம பார்த்துருந்தா கூட மேபி நம்ம எதுக்கு ஒருத்தனை பற்றி கேள்விப்பட்டோம், பட் எல்லாத்தையுமே ஃபேக்கு கெட்டவன்ற ஒரு சாயத்தை எதுக்கு பூசணும், ஒரு நாள் இருந்தாலுமே எமோஷன்ஸ் சில பேருக்கு சீக்கிரம் ட்ரிகர் ஆயிரும், மேபி அவன் ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் இதை பார்த்துட்டு அதை பார்த்தப்போ கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு. ஆறுன வளர்ந்துட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கேப்டன்சி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அகெயின் ஆண்கள் விசஸ் பெண்கள். அண்ட் அதில் வந்து எதிராக உட்காந்துக்கிட்டு ஓட விட்டுக்கிட்டு நடுவில் வந்து பிளாக்கர்ஸ் மாதிரி நிற்கணும் மறைக்கணும்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதில் வந்து இந்த தர்ஷிகா கேப்டனை வின் பண்ணிட்டாங்க. ஸோ முதல் பெண் கேப்டன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மெயின் நாமினேஷன்ஸு யாரை நாமினேட் பண்ணுறா, இந்த வாரம் எவிக்ஷன் யாருன்றதில் அதில் ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்து சொல்கிறப்போ அவர் சொன்ன ஆட்கள் அருண் ரஞ்சித் 2 பேர் சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்ல வேஷம் போடுறாங்க, ரொம்ப நல்லவனாக ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுறாங்க, அது இந்த கேமுக்கு செட் ஆகாதுன்னு சொன்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஜாக்லின் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. ட்ரிபிள் த்ரெட் இல்லை 2-on-1 நினைக்கிறேன். விஷால் அண்ட் சுனிதா வர்சஸ் ஜாக்லின். விஜய் டிவிக்குள்ளேயே வந்து ஒரு மல்யுத்தம் நடக்குது. ஸோ அதில் வந்து யார் டான்சிங் ரோஸு, யார் வேம்புலி, யார் கபிலன்றது போக தெரியும். ஸோ ஜாக்லின் வந்து சுனிதாவையும் விஷாலையும் நாமினேட் பண்ணுச்சு. எதுக்கு தெரியுமா, அங்கே என்ன சொன்னீங்கல்ல அதுக்கு பழி வாங்கினன்ற மாதிரி தான் இருந்துச்சு இது. அண்டு சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சாங்க. அதை நிறைய பேர் அதுக்கப்புறம் சொன்னாங்க. என்னன்னா அதே விஷயம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஒருத்தர் எங்கேயாவது வயசான கண்டஸ்டண்ட்டாவோ இல்லை கொஞ்சம் உடம்பு ரவீந்திர சார் மாதிரி இருந்துட்டா போதும், உடனே வந்து ஐயோ அவங்க பாவம் வச்சாங்க, அவங்கெல்லாம் ஏன் வந்தாங்கன்னே தெரில, அவங்க வீட்டில் போய் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும், பிரியாணி சாப்பிடட்டும், நான் இங்கே சோறு கஞ்சி இல்லாமல் நான் வந்து காஞ்சு போய் கஷ்டப்பட்டுட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி வேஷம் போடுவாங்க. பயங்கரமாக பத்தினி வேஷம் போடுவாங்க. அந்த காரணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். ஸோ வந்து பிக் பாஸ் வந்து இட்ஸ் அ கேம் ஆஃப் கேரக்டர் பற்றி நீ தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக சொல்ல தெரியாமல் வளர்னாலும் பரவாயில்ல, ஆனால் உன் மனசுக்கு தோன்றதை ரொம்ப நேர்த்தியாக கரெக்டாக சொல்லு. அதை விட்டுட்டு அவர் உடம்பு ரொம்ப இதாக இருக்குது, அவரால் வாழ முடியுமான்னு தெரில பாவம், அந்த காரணம் வந்து ரொம்ப ஒரு ஈஸி டார்கெட்டாக இருக்குது. அதாவது யாரையும் தப்பாக சொல்லி மாட்டிக்கவும் கூடாது. இவர் ரொம்ப ஈஸி டார்கெட்டு, பார்க்க பெருசாக கண்ணுக்கு பார்த்தோன்னே தர்றாரு, ஸோ அவரை சொல்லி விட்டுலான்ற மாதிரி ஒரு ஈஸியான டார்கெட்டாகவும் ரொம்ப ஒரு சேஃப் பிளேயாகவும் அதே டைமில் ஒரு மொக்கையான ரீசனாகவும் தான் தோணுச்சு சொல்கிறப்போ. அண்ட் ரவீந்தர் சார் வந்து அகெயின் ரிவ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நோட் பண்ணப்போ முதல் நாமினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அன்ஷிதாவை சொன்னார். அன்ஷிதா வந்து நான் சொன்னல இந்த போன வருஷம் வந்த சரி ஓகே பழைய பேர்லாம் விட்டுருவோம், அந்த எல்லா வாட்டியுமே வந்து ஒரு லூஸ் ஹீரோயின் உள்ளே வரும்னு அது மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது கூட கிடையாது, ஆளே தெரில, 24 hours தான் ஆச்சு, அதுக்குள்ளே ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்கன்றப்போ டைம் ஆகிட்டே இருக்குது. இனி ஒரு வாரத்தில் யாரெல்லாம் அனுப்ப போகிறாங்கன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த பொண்ணு வந்து எந்த ஃப்ரேம்லேயுமே ஒன்றும் பண்ணி நான் பார்க்கல. ஆறுன அழுதப்போ மட்டும் கபூஸ் கிட்ட போய் நின்று ஆறுதல் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து செட் ஆகாதுன்ற மாதிரி சொன்னார். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரவீந்தர் சார் வந்து இந்த அன்ஷிதாவை சொன்னது. ஆனால் அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னார், சத்தியமாக எனக்கு புரியல, ஏன் சொன்னாருன்னு தெரில. இந்த பையன்டாரு போட்டின்டாரு, எப்படி தாண்டுவான் டவுன் பண்ணுவான்டாரு, அதை நான் மேபி திரும்ப பார்க்கணுமா ஏன்னு தெரில. ஆனால் அதில் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லை. அண்ட் ஜெஃப்ரியவே நாள் நாமினேட் பண்ணுற அளவுக்கு ரவீந்தர் அப்படி என்ன யோசிச்சாருன்னு எனக்கும் புரியலை. அந்த பையன் மேலே அப்படி நாளே நாமினேட் பண்ணுற அளவுக்கு நான் காரணங்களும் எனக்கு ஒன்றும் தோணலை. அப்புறம் வந்து எவிக்ஷன் யார் அப்படின்னு ஃபைனல் லிஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜாக்லின், ரவீந்தர் சார், சௌந்தர்யா, இந்த மாதிரிலாம் சில பேர்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அதை ஆல்ரெடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் பெருசாக என்ன பண்ணுவார்னு தெரில, அவர் உண்மையாக தன்னோட முகத்தை காட்டுற மாதிரி இது வரைக்கும் தெரில. ஸோ இப்போவே ஒரு வாரத்திலே வந்து ஜட்ஜ் பண்ணி அவனையாவது வெளியே அனுப்பணுன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அருண் வெளியே போட்டோம், அருண் வந்து இருந்தாலுமே பெருசாக ஒன்றும் தேராத கேஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த ஜாக்லின்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்காட்டியுமே யாருக்கும் பிடிக்கல, இட்ஸ் டூ ஏர்லி, பட் ஸ்டில் சொல்கிறேன். மேபி கொஞ்சம் சுனிதா சொல்கிற மாதிரி ஊருன்னு இருக்கிறத வச்சு யாராவது ஜட்ஜ் பண்ணிங்கன்னா அவசரப்பட வேணாம். அவங்கெல்லாம் இருந்து எப்படின்னு பார்க்க வேண்டிய கண்டஸ்டன்ட்டு. விஜய் டிவியும் அனுப்ப மாட்டாங்க. ஆமாம், இந்த வாட்டி யாரை தான் அனுப்புவாங்க? எப்படி பார்த்தாலுமே எல்லாமே விஜய் டிவியாக தான் இருக்காங்க. அருண் வெளியே போனால் பெரிய லாஸ் இல்லை கேமுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து என்னோட கருத்து தான், நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. ஸோ பார்ப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.